அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். 2026 பிறந்ததும் போதும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன அதிர்ஷ்டம் பண்ணாங்கன்னு தெரில. அப்படி இலவசங்களை எல்லா கட்சிக்காரர்களும் அடுக்கி கொண்டுக்கிட்டு போய்கிட்டு அப்படியாவது நமக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு எல்லா கட்சியுமே அடிக்கிட்டு போகிறாங்க. இதில் இலவசங்களை அறிவிக்காத ஒரு கட்சி நாம் தமிழர். அதை நான் கண்டிப்பாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். மற்ற எல்லா கட்சியுமே இலவசங்களை அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் 2000 ரூபா நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்தீங்கன்னா நான் 2500 கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்மளுடைய தாவேகா தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இலவசங்களை அடிக்கிட்டார். அவர் சொன்னார், நான் மக்களோட தான் நான் நிற்க போகிறேன் அப்படின்னாரு. மக்களுக்காக தான் நிற்கிறாரு, இல்லைன்னு அதில் சொல்லலை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இலவசங்களை அடுக்குனதை பார்க்கல அவருக்கும் ஒரு தோல்வி பயம் வந்துருச்சோ, நம்மளும் எல்லா கட்சி போல் நம்மளும் இலவசங்களை அடிக்கிறோம், அடுக்குனா தான் மக்கள் நமக்கும் ஓட்டு போடுவாங்க, சராசரியாவது ஓட்டு வரும் அப்படின்னு எதுவும் நினச்சிட்டாரா என்னன்னு தெரில. அவர் 2500 ரூபா உதவித்தொகையும், அப்புறம் திருமணம் ஆகிற பெண்களுக்கு 8 கிராம் தங்கம், அதாவது 1 பவுனு, அப்புறம் புதுசாக பிறக்கிற குழந்தைக்கு தங்கம் மோதிரம், இந்த தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி, அது மாதிரி தாய்மாமன் சீர்னு மோதிரம் போடுறேன்னு இருக்காரு. நீங்கள் 3 சிலிண்டர் கொடுத்தா நான் 6 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இதெல்லாம் எந்த வகையில் சாத்தியம்ன்றது தெரியலை. 6 சிலிண்டர்லாம் சாத்தியமா, இல்லை ஒரு அடுக்கிட்டு போன விஷயங்கள்லாம் சாத்தியமா? ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோதோ குழந்தைகள் பிறக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோதோ பெண்களுக்கு திருமணம் நடக்குது. எல்லாருக்கும் அவ்வளவு இலவசங்களை அறிவிக்கிறார். இதெல்லாம் சாத்தியமாக என்னன்னு தெரியல. ஏன்னா தங்க நகை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு போகுது. தங்க நகை ஏறிக்கிட்டு போகிறது இருக்கட்டும், இவ்வளவு நெருக்கடியிலையும் இவர் ஆட்சிக்கு இதெல்லாம் பண்ணிடுவாரா? அப்புறம் அவரே என்னப்பா கட்சி நடத்தணும், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் வெற்றி வாய்ப்பை பார்க்கணும்னு ஆசைப்படுவார். எல்லா இதுலேயுமே பார்ப்போம். அவர் இந்த 2026 தேர்தல் அவருக்கு கை கொடுக்குமா இல்லை கொடுக்காதா, இல்லை கை கொடுக்காட்டினாலும் திரும்ப அந்த அரசியல்லே தான் தொடருவாரா, இல்லைப்பா நான் அப்படியே போகிறேன், கட்சியும் இருக்கபடியே இருக்கட்டும், நான் அப்படியே படத்துலேயும் போய் நடிச்சுட்டு அப்படிக்கப்போ தலையை காமிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு போகிறாரா என்னன்றது ஒன்றுமே தெரியலை. ஏன்னா இலவசங்களை அவரும் சேர்ந்து அடிக்கிருக்கார். பார்ப்போம் 2026 யாருக்கு கை கொடுக்குதுன்னு பார்ப்போம், யாருடைய ஆட்சி அமைய போகுதுன்றதையும் பார்ப்போம். இல்லை ஒருவேளை தாவேகா தலைவர் இதெல்லாம் கூட்டணியோட சேர்ந்து பண்ணுவாரா, இல்லை தனியாக நின்று தான் பண்ணுவாரா என்னன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் 2-3 மாதம்தான், 2 மாதம்தான் அநேகமாக. பார்ப்போம் யார் எப்படி ஜெயிச்சு அரியணை ஏற போகிறாங்கன்றது தெரியலை. வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு தெரியலை. பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே ஓட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. நன்றி, வணக்கம்.